ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? மேக்ஸிமம் மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எப்போ பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் இந்த கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி முக்கியமான பிடிஎஃப் ஃபைல்ஸ் இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து காலேஜ் சம்மந்தமாக என்ன படிக்கலாம், சரியா, அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி பார்த்தா முக்கியமான தகவல், எப்போ கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க, எப்போ நம்ம அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம இன்டிமேஷன் கொடுப்போம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்து நமக்கு வந்து மேபி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த 20 ஒன்வேர்டுக்கு 20 அவுட் ஆஃப் 20 வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும். சரியா? இப்போ இதில் இருக்க நீங்கள் இந்த 20 ஒன்வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே 17 ஒன்வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புக் பேக் ஒன்வேர்டு தான் எப்பயுமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த ஒன்வேர்ட்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்நேரம் கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு இது வரைக்கும் நடந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஒன்வேர்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கள, அதை வச்சே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் இதோட ஆன்சர் கீ வேணும் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சர் கீயை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு உங்களுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த 20 ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்லாம் எந்த சாப்டர்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஏன்னா ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒன்வேர்ட்ஸில் 20 அவுட் ஆஃப் 20 எடுத்துட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம மேக்ஸில் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் தான். அப்போ இந்த 1 மார்க்கில் நாம் 20 அவுட் ஆஃப் 20 வந்து ஸ்கோர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் 20 அவுட் ஆஃப் 20 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பிரச்சனையே இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் இந்த 20 ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத பார்த்துங்க. சப்போஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 20 ஒன்வேர்டுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குவீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? செங்குத்து அணி என நிறுவுக, ப்ரூவ் தட் இட் இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், அந்த செகண்ட் சாப்டரில் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்மு அதே மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் இல்லைனா ஒரு 3 மார்க் கொஸ்டின் வரும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி 23வது கொஸ்டின். சரியா? 23வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒய் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது இந்த எக்ஸ் பவர் 4 அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ஈவன் நம்பரில் இருக்குது. அப்போ ஈவன் பவரில் இருந்தால் எப்படி மாற்றணுங்க நல்லாவே தெரியும். தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின். சரியா? இது எப்படி மாற்றலாம், ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஒய்ன்னு எடுத்து பண்ணிங்க அப்படின்னா இந்த சம்மை ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அந்த அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின். 24வது கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 25வது கொஸ்டின் வந்து பாருங்கள், வட்டத்தின் மையம் மற்றும் ஆரத்தை காண்க. ரொம்ப ஈஸி. சென்டர் அண்ட் ரேடியஸு. சரியா? 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 26th ஒரு சம் பாருங்கள், நமக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 27வது கொஸ்டின் வந்து பாருங்கள், 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி இதுவுமே. 28வது கொஸ்டின் வந்து 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 2 டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 29வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம 10th நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின், ஏயின் மதிப்பை காண்க. ரொம்ப ஈஸி. சரியா? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இதை என்னன்னு எழுதலாம், 9 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுக்குரிய அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே ஏவோட வேல்யூ சூப்பராக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைன் பண்ணிடலாம். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, அதுக்கப்புறம்
அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க 3 மார்க். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு இசட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அந்த ஒய் இஸ் ஈக்குவல் 0 கொண்டு போய் திரும்ப என்ன பண்ணுறோம், அந்த இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐஒய்யே அப்படியே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி வரும். அப்போ ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இந்த சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் செகண்ட் சாப்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் வந்து பாருங்கள், என்ற சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லி தேர்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து 34வது கொஸ்டின் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம்மை தான் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்டே இருக்கோம். எப்படி பார்த்தாலுமே ஒன்று 5 மார்க்கில் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு சம் கேட்க போகிறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி 3 மார்க்கில் இந்த சம் வந்து கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 35வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இதுவும். அடுத்து 36வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 கொலினியர்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஒரே கோடமையும் புள்ளிகள் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அப்படியே டிட்டர்மினன்ட் போட்டிங்க அப்படின்னா 0 வரும். அப்படியும் நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகே, 37வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் 38வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 38 வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th சாப்டர் பார்த்தோன்னே பயப்படாதுங்க. இது என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸு அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் எக்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல 2 to 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் ஐன்னு எடுத்துங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதையும் ஐன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஈஸியாக நம்மலாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 39வது கொஸ்டின் 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் வந்து 12th சாப்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த 12th சாப்டர் சம்மை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். எக்ஸாம்பிள் 12.1 வின்சென்ட் மேக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம சேனலோட அந்த டீச்சிங் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரலை. ஆனால் நம்ம டீச் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் 12th சாப்டர் பற்றிலாம் கவலைப்பட வேணாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்மளே டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக 5 மார்க் பார்த்து பார்க்கலாம். 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்னில் 41ல் ஏபி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டு காசியன் நீக்கல் முறை, அதாவது காசியன் எலிமினேஷன் மெத்தட்லேருந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதிபறையும் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என நிறுவுகன்னு சொல்லி என்ன பண்ண ப்ரூஃப் பண்ணணும். ஆர்த்தோகனலி 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 42 ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம செகண்ட் சாப்டரில் இஸ் ரியல், பியூர்லி இமேஜினரி அந்த கொஸ்டின்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 43 எடுத்துட்டோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம எதிர்பார்க்குற கொஸ்டின் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீர்வு காண்க dy/dx ப்ளஸ் y/x log x. இந்த சம்மு ரொம்ப ஈஸி தான். ஆனால் 43 நம்மளை ஏ கொஸ்டினே எழுதிருவீங்கல்ல. அதுக்கப்புறம் 44ல் ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸைஸ் 6.7லேருந்து. அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பெரும மதிப்பினை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 7th சாப்டர்லேருந்து. அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள், எக்ஸைஸ் 7.8 படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் எழுதிடலாம். அதுக்கப்புறம் 45ல் ஏ கொஸ்டின் வந்து பாருங்கள், என்ற சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 3rd சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப ஈஸி தான். ஒரு வழிப்பாதையில் உள்ள அரை நீள்வட்ட வளைவின் உயரம் 3 மீட்டர். சரியா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எனில் இந்த வாகனம் வளைவின் வழி செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கேட்டிருக்காங்க 5th சாப்டர்லேருந்து. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 46th கொஸ்டின் வந்து பாருங்கள். இதில் பி கொஸ்டினை நீங்கள் சூப்பராக போட்டுருவீங்க. சரியா? பி கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஏ கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான். 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 47th கொஸ்டின் வந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 47ல் ஏ கொஸ்டின் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த மாதிரி டேபிள் கொடுத்து ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே இல்லாட்டி ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இப்படி வந்து சப்ளியூஷன் 4 சப்ளியூஷன் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி
47ல் பி கொஸ்டின் வந்து பாருங்கள், எக்ஸசைஸ் 5.2 நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கோம்ல. எப்படி இருந்தாலும் எக்ஸசைஸ் 5.2லேருந்து அதாவது மொதல் 3 சம்மை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதிடலாம் கண்டிப்பாக. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், சாரி ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி அந்த எக்ஸசைஸ் 5.2லே 8th சம்மை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் எழுதிடலாம். கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது மேக்ஸ் கொஸ்டின், கவலைப்படாதீங்க. இந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிங்க. இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கொஸ்டினை எப்போ பார்க்குறீங்களோ அப்போது ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.